போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உச்சிமாநாடு முடிவடைந்த 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் 9 பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் 17 பேர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கின்றது. இஸ்ரேல் ராணுவம் காசா குடியிருப்பாளர்களை இன்னும் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் இருந்து விலகி இருக்குமாறு எச்சரித்துள்ளதோடு குறைந்தது 9 பாலஸ்தீனியர்களை கொலை செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைய முக்கியமான ரஃபா கிராசிங்கை திறக்க இஸ்ரேல் மீண்டும் மறுத்துள்ளது. இதனால் காசாவிற்கான மனிதாபிமான உதவியின் அளவு பாதியாக குறைந்துள்ளது. தினமும் 300 லொரிகளை மாத்திரம் அனுமதிப்பதாக இஸ்ரேல் ஐநாவிடம் அறிவித்துள்ளது. தம்மால் கொல்லப்பட்ட 8 கைதிகளின் உடல்களை செஞ்சிலுவை சங்கம் ஊடாக ஹமாஸ் இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது. ஹமாஸ் தனது ஆயுதங்களை கைவிட மறுத்தால் அந்த குழு வன்முறை ஊடாக நிராயுதபாணியாக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.